ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு another vlog. அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பூல் வில்லாவில் தான் இருக்கோம். நேற்று நைட்டு நம்ம வந்து கூர்க்கு ரீச் ஆகிருக்கோம். கூர்க்கு வந்த உடனே நம்ம வந்து ரூம் எடுத்துட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ரூம். நான் வந்து உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த பக்கம்லாம் போய் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணது தான் இவங்களை. ஸோ பார்த்தா இவங்கக்கிட்ட ரூம் அவைலபிள் இருக்குது அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த டைமில் அவன் வந்து நேராக வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து எடுத்துட்டோம். மார்னிங் 7:30 ஆகிருக்கு. இன்னுமே இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கீழே எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆக்சுவலி நேற்று நைட்டு தான் ரீச் ஆனோம். 10:30க்கெலாம் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் இவங்களை வந்து மேலே இருந்து எங்களுக்கு ரூமுக்கு வழி தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா மேலே இருக்க ரோடு. ஸோ அங்கேருந்து கீழே லொக்கேஷன் வந்து மேலே நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க சொன்னாங்க கீழே போங்க, அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம். இனிமேல் நல்லா தான் இருந்துச்சு ரூமு, ஸ்டே எல்லாமே. இப்போ நம்ம வந்து கீழெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ரூமும் நேற்று அவங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. பட் நாம் வந்து மேலே இருக்க ரூம் தான் எடுத்தோம். ஏன்னா அங்கே வியூ நல்லா இருந்துச்சு. கைஸ், இந்த கூர்க் அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் இது. இது வந்து கொடுகுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு இது கொடுகுன்னு தெரியும், சில பேருக்கு இது கூர்க்குன்னு தெரியும். ஆனால் ரெண்டுமே இது ஒன்று தான். ஸோ இங்கே நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த காஃபி பிளான்டேஷன் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து இங்கே நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே ஹில் ஸ்டேஷன். ஸோ அந்த வியூ வந்து செம்மையாக இருக்கும். ஸோ அதெல்லாமே தான் நாம் வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த வில்லா இருக்குல்ல, அதை வந்து சுற்றி காட்டுறேன். ஆக்சுவலி நானே வந்து நேற்று பார்க்கல, நைட் அப்படியே வந்து ரூமில் ஏறினது தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது. இங்கே ஒரு ஸ்டே நினைக்கிறேன். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டே இருக்குது கைஸ். ஐயோ, ஒரு காட்டுக்கு நடுவில், காடு இல்லை, இது என்னமோ ஒரு பிளான்ட்டு தானே, அதுக்குள்ளாடி ஒரு சின்ன ஸ்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து அது பூல்கிட்ட போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் கைஸ், பூல் வில்லா கூர்க். ஸோ இங்கே யாருக்காச்சும் ஸ்டே பண்ண அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு இங்கே வந்துக்கலாம். இதான் காய்ஸ் இங்கே இருக்கிற பூல். நல்லா இருக்குல்ல. அங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்காங்க பூலுக்குள்ளாடி இறங்குறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. நம்ம வந்து இப்போ கண்டிப்பாக இறங்க போகிறது இல்லைன்னா இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா நினைக்கிறேன். ஆனால் அவங்க வந்து ஃபுட்டெல்லாம் வந்து ஆஃபர் பண்ணலை, நமக்கு ஸ்டே மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது, அது வந்து நாம் ஸ்டே பண்ணது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டே தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நேற்று அவங்களுக்கு கெஸ்ட்டே இல்லையாமா கைஸ், அது எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் ஒரே ஒருத்தவங்க இருந்தாங்க, அது நான் காமிச்சல. இங்கே ஒரு சின்ன டென்ட் மாதிரி ஒன்று அதுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க இப்போ காலையில் தான் போனாங்க. ஸோ மற்றபடி எங்கேயும் யாரும் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய இடத்துல போகணுன்னு பிளான் போட்டிருக்கோம். பட் தெரியல எப்படி என்ன ஆக போகுது அப்படின்னு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த கூர்க்குக்கு கேபிட்டல் இருக்குல்ல, அதுதான் மடிக்கேரின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போனால் தான் நம்ம வந்து நிறைய இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அபே ஃபால்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் கோல்டன் டெம்பிள் எல்லாம் இருக்காம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கோல்டன் டெம்பிள் போகலாம் அப்படின்னு தான் பிளானு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற இடத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி நைட் நம்ம ஊருக்கு ரீச் ஆகணுன்ற ஒரு தாட்டும் இருக்குது. பிகாஸ் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப சில்லு கூல் அப்படின்னு இருக்குல்ல, அதனால் இந்த மூன்சூன் டைம்லலாம் இங்கே வரும்போது நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். இந்த அட்டைப்பூச்சி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும் நம்ம இங்கே. ஸோ அது கூகுள்லேயே வந்து காமிக்கிறாங்க, நீங்கள் போகும்போது அலர்ட்டாக இருங்க அப்படின்னு. இங்கே பாருங்களேன், இந்த பூலில் ஏறும்போது செருப்பு போடக்கூடாதாமா. அண்ட் ஆல்சோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நான் வந்து அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்குள்ளே தண்ணியெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து கேட்டேன் கால் பண்ணும்போது, பூல் வந்து அவைலபிள் தானே அப்படின்னு. அப்போ அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது கைஸ். இப்போ நம்ம வந்து மேலே ரூம்குள்ளாடி போகலாம். இது நம்மளோட பையா வந்து கொல்கத்தாக்காரங்க. இது நம்ம வந்த வழி. இது மேலே போனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபுல்லாக இந்த காஃபி விட்டு பிளான்டேஷன் தான் இருக்குது. அந்த ரோடு மட்டும்தான் இருக்கும் நடுவில். நான் வந்து போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது நம்ம ரூமுக்குள்ளாடி ஏற வழி. இப்படி ஏறி நம்ம வந்து மேலே போகலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் கைஸ் கூர்க்குக்கு. கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நீலகிரி கிளைமேட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப சில்லுன்னு கோல்னு ஊட்டி மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் விசிட் பண்ணல. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான்
எப்படி இருக்குது அப்படின்றது உங்ககிட்ட சொல்ல முடியும். ஸோ எனிவேஸ் எங்கள் ஸ்டே வந்து எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த பூல் வில்லா? நல்லா இருக்குல்ல? ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப். இப்போ எங்கே சில்லுன்னு மழை பெய்யுது, உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதாங்க. சரி, நான் வந்து கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் ரூம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ், அப்படி மார்னிங் வந்து சூடாக நமக்கு டீ வந்திருக்கு. இப்போ தான் வந்து பையா டீ வந்து கொடுத்துட்டு போனாங்க. அண்ட் அவங்க சொன்னாங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணுறோம், பட் அது வந்து செப்ரேட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இன்னுமே டிசைட் பண்ணலாம். அவங்க என்ன வந்து மெனு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம் இங்கே சாப்பிட்றதா இல்லை வந்து வெளியே போய் சாப்பிட்றதா அப்படின்னு. ஸோ இப்போ நான் வந்து டீ குடிச்சிட்டு வரேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்க. ஸோ கிளைமேட்டும் சில்லுன்னு தான் இருக்குது. மழை வேறு கண்டினியூஸ் அப்பத்துலேருந்து இந்த மாதிரி தான் இருக்குது, பெஞ்சிட்டே இருக்கு. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா பூரியும் அது கூட ஒரு குருமாவும் கொடுத்துருக்காங்க. காய்ஸ், அப்போ நாம் வந்து இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டைம் 12:30 எல்லாம் ஆயிருக்கு. இதுதான் நம்ம வந்து அந்த வில்லாக்கு போகிற ரூட்டு. இங்கே இருந்த வழியாக தான் நம்ம வந்து நைட்டு வந்தோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? துபேர் ஃபாரஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து துபேர் ஃபாரஸ்ட் போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த வில்லா போனோம்ல, அந்த ரூட் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். இல்லை சின்ன பாலம் இதெல்லாம் தாண்டி தான் நேற்று நம்ம வந்தோம். நைட் வந்து இதெல்லாம் நமக்கு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வில்லாஸ் இருக்குது. எக்கச்சக்கமாக நிறைய டூரிஸ்ட் வராங்க போல். ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே நிறைய வில்லாஸோட போர்டு நாங்கள் வந்து பார்த்தோம். ஆக்சுவலி இது வந்து கர்நாடகா, பட் இங்கே நிறைய மலையாளிஸ் இருக்காங்க. பிகாஸ் இது வந்து கேரளாவோட பார்டர்.